தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஆள் பிடிக்கும் வேலை செய்யும் கொத்தடிமை ராஜீவ்காந்தி இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம். அதாவதுங்க, நாம் தமிழர் கட்சியின் பெயரை கூட திமுக தலைவர்கள் மேடையில் பேசுவது கிடையாது. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் பெயரையும் அண்ணன் சீமானின் பெயரையும் உச்சரிப்பதற்கு இவர்களுக்கு நடுக்கம் என்று சொல்லலாம். யார் ஒருவர் எந்த கட்சியிலிருந்து விலகினாலும் இவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என்று சர் நியூஸ், ஃப்ளாஷ் நியூஸில் வெளிப்படுத்துவார்கள். அப்படித்தான் ராஜீவ்காந்தி தொடர்ச்சியாக திமுகவுக்கு கொத்தடிமை வேலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் பலர் இணைந்தார்கள் என்ற செய்தியை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். ஆள் பிடிக்கும் வேலை செய்யும் ராஜீவ்காந்திக்கு சமூக வலைதளத்தில் பலரும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். அதில் சொக்கநாதன் என்ற சகோதரர் பொதுவாக நாம் தமிழர் கட்சி பெயரை சொல்ல மாட்டோம், ஆனால் யார் கட்சியில் சேர்ந்தாலும் அது நாம் தமிழர் கட்சி நபர்கள் என்று மட்டும் சொல்வோம், நல்ல லாஜிக் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. அதே போல் பாக்கியராஜ் என்ற சகோதரர் எடுக்கிற பிச்சைக்கு இது கூட நீ செய்யலைன்னா எப்படி, உனக்கு பிச்சை போடுவாங்க, அதான் உன் கூட கூட்டம் சேர்க்கிற என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. யார் ஒருவர் திமுகவில் இணைந்தாலும், திமுக காரரே திமுகவில் மீண்டும் இணைந்தாலும் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என அடையாளப்படுத்தும் ராஜீவ்காந்தியின் செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.